நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கு. உயிருக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. இனிமே நாளை எண்ண வேண்டிய அவசியமே இல்லை. அதிசயம் நடந்தா தீபிகா மாதிரி பேஷண்ட் உயிர் பிழைக்கிறதும் உண்டு. டாக்டர், ஒவ்வொருத்தருடைய லைஃப்லயும் முதல் பாதியும் இரண்டாவது பாதியும் நேருக்குமாறா இருக்கும்னு சொல்லுவாங்க. அதாவது முதல் பாதி கஷ்டப்பட்டா இரண்டாவது பாதி ரொம்ப சந்தோஷமா இருப்பாங்கன்னு சொல்லுவாங்க. ஆனா தீபிகா பிறந்த போது சந்தோஷமா இல்ல, என்ன கல்யாணம் பண்ணிட்டதுக்கு அப்புறமா அவ சந்தோஷமா இல்ல. எனக்கு தெரிஞ்சு அவ இப்பதான் வாழணும்னு ஆசைப்படுறா. இந்த சமயத்துல நீங்க சொல்ற மாதிரி ஒரு அதிசயம் நடந்தா சந்தோஷப்படுற முதல் ஆள் நானாதான் இருப்பேன். உங்க வைஃப் மேல நீங்க வச்சிருக்க பாசத்தை பாக்குறப்ப கண்டிப்பா அது நடக்கும். நம்ம கையில என்ன இருக்கு டாக்டர்? எல்லாம் அந்த ஆண்டவன் செயல். அப்ப நாங்க வரோம் டாக்டர். தேங்க்யூ. தேங்க்யூ டாக்டர். கவிதா வாங்க. ஏய், இது பாரு, மாமா பாரு. ஹாய். என்ன பண்ற? என்ன பண்றீங்க நீங்க? பால் குடிக்கிறேன்னு சொல்லு. என்ன ரொம்ப சந்தோஷமா இருக்கீங்க? கவிதா, நான் எனக்கு தீபிகா கூட்டிட்டு ஹாஸ்பிட்டல் போயிருந்தேன். டாக்டர் என்ன சொன்னார் தெரியுமா? என்ன சொன்னாரு? உயிருக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. இனிமே நாளை எண்ண வேண்டிய அவசியமே இல்லை. அதிசயம் நடந்தா தீபிகா மாதிரி பேஷண்ட் உயிர் பிழைக்கிறதும் உண்டு. கேட்கவே இவ்வளவு சந்தோஷமா இருக்குங்க. நம்ம வேண்டுதல் வீண் போகல. இதே மாதிரி இவளை பார்த்துட்டா அவளுக்கு முழுசா குணமாயிடும்ல. ஆமா கவிதா, டாக்டர் சொன்னதுல இருந்து ஒரு விதத்துல நான் ரொம்ப ரிலாக்ஸா இருக்கேன். ஆனா இன்னொரு விதத்துல கொஞ்சம் பயமாவும் குழப்பமாவும் இருக்கு. இதுல பயப்படுறதுக்கும் குழம்புறதுக்கும் என்ன இருக்கு? என்ன நீ புரியாம பேசிட்டு இருக்க? கவிதா, தீபிகா இப்பெல்லாம் என் மேல ரொம்ப அஃபெக்ஷனேட்டா மாறிட்டு இருக்கா. இப்படியே போயிட்டு இருந்தா அவ்வளவுதான், அவ நாங்க அவ வீட்டோடய கட்டி போட்டுருவா. அப்புறம் நீ ஏமாந்து போய் நிக்க வேண்டியதுதான். என்ன சொல்றீங்க? கவிதா, நான் ஆரம்பத்துல தீபிகா வீட்டுக்கு போக மாட்டேன்னு சொன்னேன். நீ தான் என்ன ஃபோர்ஸ் பண்ணி அங்க அனுப்பிச்சு வச்ச. நானும் இப்ப கொஞ்ச நாள் அவளை க்ளோஸா வாட்ச் பண்ணிட்டு இருக்கேன். அவகிட்ட ஏகப்பட்ட மாற்றங்கள். அவ முன்னாடி இல்ல, இப்பெல்லாம் அவ என்ன விழுந்து விழுந்து கவனிக்கிறா. என்கிட்ட உருகி உருகி பேசுறா. ஒரு 10 நிமிஷம் என்னை விட்டு அப்படி இப்படி போக மாட்டேங்கிறா. ஏன் நான் ஆபீஸ்க்கு போனா கூட போன் பண்ணிட்டே இருக்கா. இத பாருங்க, அவ உங்களை காதலிச்சு கல்யாணம் பண்ணிக்கிட்டவ. உங்க மேல ரொம்ப அஃபெக்ஷனேட்டா தான் இருப்பா. என்ன சொல்லணும்னா, நீங்க அவ பக்கத்துல இருக்கீங்கிறதுனாலதான் அவ இவ்வளவாவது குணமா இருக்கா. நான் இங்கே இருக்கேங்க. கவிதா, இந்த விஷயத்துடைய சீரியஸ்னஸ் புரியாம நீ பேசிட்டு இருக்கிற. நான் இந்த மாதிரி பேசுறேன்னு எதுவும் நினைச்சிடாத. இப்போ தீபிகா குணமாயிட்டு வர்றது ஒரு விதத்துல சந்தோஷமான விஷயம்தான். ஆனா அவ இப்படியே ஆரோக்கியமா ஒரு 20-30 வருஷம் இருக்கிறான்னு வச்சுக்கோ, என்ன எப்படி அங்கிருந்து விடுவா? உனக்கு அவளை பத்தி தெரியாது கவிதா. அவ இயற்கையிலேயே ரொம்ப அடமெண்டானவ. ஒருவேளை நான் பயப்படுற மாதிரி நடந்துருச்சுன்னா அப்புறம் நம்ம 2 பேருடைய வாழ்க்கை என்ன ஆகுது கவிதா? உங்க 2 பேருக்கு நடுவில் மாட்டிட்டு முடிச்சேன்னா கடைசியில எனக்கு பைத்தியமே பிடிச்சிடும். அதனால நான் ஒரு முடிவுக்கு வந்திருக்கேன் கவிதா. நம்ம 2 பேரும் நம்ம வீட்டுக்கு போறோம். அங்க உன் கூட வாழ்ந்த அந்த நாட்கள் இருக்கு, என் வாழ்க்கையில ரொம்ப சந்தோஷமான நாட்கள். அந்த வாழ்க்கை தான் எனக்கு வேணும். அது மட்டும் இல்ல, இப்ப நீ உடல் அளவுலையும் சரி மனசளவுலையும் சரி ரொம்ப சோர்ந்து போயிருக்க. இந்த மாதிரி சமயத்துல தான் நான் உன் கூட இருக்கணும். அப்ப தீபிகாவோட கதை? தீபிகா என்ன, அவ அவளோட வீட்டுல இருப்பா. அடிக்கடி நான் போய் அவளை பார்த்துட்டு வரேன். என்ன ஒரு எமர்ஜென்சி அவளுக்கு ஏதாவது பிரச்சனைனா நாம போகாம இருக்க போறோம். அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. இல்லங்க, நீங்க சொல்றது எப்படி இருக்கு தெரியுமா? பசின்னு வந்தவனுக்கு தலைவாழை இலை போட்டு எல்லாத்தையும் பரிமாறிட்டு பாதி சாப்பிடும் போது எழுந்து போன்னு சொல்ற மாதிரி இருக்கு. இல்ல கவிதா, நான் உன்னை விட்டு போறேன்னு தீபிகா கிட்ட சொல்லிட்டீங்களா? இல்ல, இது வரைக்கும் சொல்லல. அப்பா, சொல்லாத வரைக்கும் ரொம்ப சந்தோஷம். நீங்களே கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அவளுக்குன்னு யாரு இருக்கா? அப்பா அம்மா அக்கா தங்கன்னு அவளை பாத்துக்கிறது கூட யாரும் இல்லைங்க. உயிர் போற நேரத்துல
ஒரு வாய் தண்ணி குடுக்கறதுக்காவது யாராவது பக்கத்துல இருக்கணுங்க. இல்லைன்னா அது ரொம்ப பாவம். நீங்க அவ கூட தான் இருக்கணும். எந்த சூழ்நிலையிலும் நீங்க என்னை விட்டு போக மாட்டீங்கன்ற நம்பிக்கை எனக்கு இருக்கு. அதே மாதிரி நானும் என் புருஷனை ஒண்ணு அவ்வளவு ஈஸியா விட்டு கொடுத்துட மாட்டேன். இத பாருங்க, நீங்க அவளோட இருங்கன்னு நான் சொல்றது அவளுக்கு வேற யாரும் இல்லைங்கிறதுக்காக மட்டும் இல்ல, அது உங்களோட கடமை. பெரிய நாடகம் நடிக்கன்னு நினைப்பேன். மனசுல இருந்து நினைச்சிட்டு இருக்கா. எவ்வளவு தூரம் சொன்னேன், எல்லாம் என் தலை இழுத்து. வாங்க சார் வாங்க. உனக்கு வெக்கமா இல்ல? நான் எவ்வளவு தூரம் சொன்னேன், எனக்கு உன்னை பிடிக்கல, நமக்குள்ள எந்த உறவும் இல்லன்னு. அப்புறம் எதுக்கு அம்மா அப்பா கிட்ட நான் என்னவோ உன்னை பத்தி நல்லா பேசின மாதிரியும் அவங்க கிட்ட போய் சப்போர்ட் பண்ணி பேசுறேன். அவங்க வேணா உன் பேச்சுக்கெல்லாம் மயங்கலாம், நான் மயங்க மாட்டேன் சொல்லிட்டேன். இங்க பாரு துளசி, அக்காவும் மாமாவும் வாசல்ல தான் உட்கார்ந்து இருக்காங்க. கொஞ்சம் மெதுவா பேசு. என்னால மெதுவால பேச முடியாது. இப்ப என்ன நடந்துச்சு? ஏன் இப்படி சத்தம் போடுற? ஏன் தேவையில்லாத விஷயத்துல அம்மா அப்பா கிட்ட சொல்லிட்டு இருந்த? என் காதுல விழற மாதிரி வேணும்னே பேசுவேன். அதை கேட்டு ஐயோ இவள் நல்லவளை புரிஞ்சுக்காம போயிட்டமேன்னு உடனே உன் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டு வா கட்டிலுக்கு போலன்னு கூப்பிடுதான் நினைச்சியா? அது மட்டும் இந்த ஜென்மத்துல நடக்காது. போது நிறுத்து. எதுக்கு ஒரு அளவு இருக்கு. நீ சொல்ற மாதிரிலாம் பண்ணணும்னா நான் எப்பவோ பண்ணிருப்பேன். அதுக்கு உன் சம்மதம் முக்கியம் இல்லை. அப்புறம் இங்க பாரு, கட்டின பொண்டாட்டியா இருந்தாலும் அவ சம்மதம் இல்லாம அவன் மேல கைய வச்சா 7 வருஷம் ஜெயிலுக்குள்ள இருக்கணும் தெரியுமா? நீதான் படிக்காதவனாச்சு, இதெல்லாம் எப்படி தெரிய போகுது? ஆமா, நான் படிக்காதவன் தான். ஆனா பண்பாடு தெரிஞ்சவன். சொன்ன வார்த்தையில சுத்தம் இருக்கும். ஃபர்ஸ்ட் நைட்ல நான் உன்கிட்ட என்ன சொன்னேன்? உன் சம்மதம் இல்லாம உன்னை தொட மாட்டேன், உன்கிட்ட பேச மாட்டேன்னு சொன்னேன்ல. நமக்குள்ள நடக்கிற பிரச்சனை அக்காவுக்கோ மாமாவுக்கோ தெரியக்கூடாதுன்னு சொன்னேன்ல. அதான் உன்னை பத்தி அவங்க தப்பா நினைச்சிடக்கூடாதுன்றக்காக பெருமையா சொன்னேன். சொன்னதுக்கு என் புத்தியை செருப்பால் அடிக்கணும். நீங்க இன்னும் தூங்கலையா? என்னடா உள்ள ஒரே சத்தமா இருந்தது? துளசி உன் கூட சண்டை போட்டல? நீ நம்பிட்டியாக்கா? சும்மா நான் என் மேல கோவப்படேன்னு சொன்னேன். அவ இல்ல மாமா நான் உங்க மேல எல்லாம் கோவப்பட மாட்டேன்னு சொன்னா. வெக்கப்பட்டா. சி, எனக்கு பார்க்கணும்னு ஆசையா இருக்கு, ஒரு தடவை கோவப்படுனேன். போட்ட சத்தத்தில் நானே பயந்து போயிட்டேன். நீங்களும் பயந்துட்டீங்களா? நிஜமாதான் சொல்றியாடா? வேற என்ன, எங்க 2 பேருக்கு எதுக்கு சண்டை வரப்போகுது? விட்டா நீயே சொல்லி அவளை கெடுத்துருவ போல் இருக்குது. என் பொண்டாட்டியை கெடுத்து வைக்காது போக. அவ போய் என்ன திட்டான். அவங்க சின்ன ஜென்ஸுங்க. அவங்க கல்யாணத்துக்காக வாசல்ல கட்டின வாழை மரம் கூட இன்னும் காயல. அதுக்குள்ள சண்டை சச்சரவு வருமா? அவங்க சிரிச்சோ சீரியஸாவோ ஏதோ ஒண்ணு பேசிட்டு இருப்பாங்க. நீ ஏன் அதுல மூக்க நுழைச்சிட்டு இருக்க? வா. காஃபி. தேங்க்யூ. இல்ல வேண்டாம், அசந்து தூங்கிட்டு இருக்கா. கொஞ்ச நேரம் தூங்கட்டும். சரி, காஃபி சாப்பிட்டுட்டு குடிச்சிட்டு வாங்க, நான் போய் டிஃபன் ரெடி பண்றேன். சரி.
இன்னைக்கு May 21st ஞாபகம் இருக்கா? May 21st இல்ல, என்ன? உங்களுக்கு எப்படி ஞாபகம் இருக்கும்? நான் தான் இன்னும் அதே ஞாபகத்தோட அதே இடத்துல இருக்கேன். நீங்க ரொம்ப தூரம் டிராவல் பண்ணி போயிட்டீங்க. நீ என்ன சொல்ற எனக்கு புரியல. இன்னைக்கு May 21 நம்ம கல்யாண நாள். ரெஜிஸ்டர் ஆபீஸ்ல கல்யாணம் பண்ணிக்கிட்டோமே, ஞாபகம் இருக்கா? ஓ, சாரி, மறந்துட்டேன். பரவாயில்ல. அரவிந்த், இந்த பூ என் தலையில வச்சு விடுங்க. இது நீ வச்சுக்கோ. ஏன் அரவிந்த், இந்த பூ என் தலையில வச்சு விடக்கூடாதா? இல்ல, அப்படி இல்ல. அது ப்ளீஸ் அரவிந்த், சீக்கிரம் வச்சு விடுங்க, எனக்கு நிறைய வேலை இருக்கு. முதல்ல ஸ்வீட் சாப்பிட்டுங்க அரவிந்த். நமக்கு டிவோர்ஸ் ஆனதுக்கு அப்புறம் ஒவ்வொரு வெட்டிங் டேயும் நான் பழசே நினைச்சு வருத்தப்பட்டுக்கிட்டு இருந்தேன். ஆனா அரவிந்த், இன்னைக்கு ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் நான் சந்தோஷமா இருக்கேன். இன்னைக்கு காலையில 5 மணிக்கே இருந்து உங்களுக்கு டிஃபன் ஸ்வீட் எல்லாமே செஞ்சு வச்சுட்டேன். எனக்கு கல்யாண பரிசு என்ன கொடுக்குறீங்க அரவிந்த்? அது ஒண்ணுமே கொடுக்க மாட்டீங்களா? இல்ல, நீ நேத்தே ஞாபகப்படுத்தீங்கன்னா நான் ஏதாவது வாங்கி வச்சிருப்பேன். ஆனா பரவாயில்லைங்க, நீங்க என்னோட இருக்கிறதே எனக்கு பெரிய கிஃப்ட். சாப்பிடுங்க. இல்ல, போதும் போது அரவிந்த். அரவிந்த், நம்ம 2 பேரும் கோவிலுக்கு போய் ஒரு அர்ச்சனை பண்ணிட்டு வந்துடலாமா? என்ன அரவிந்த், போக வேண்டாமா? போலாம். மீனாட்சி, மீனாட்சி, எழுந்துரு. இந்த பிரஷ் கோவிலுக்கு போய் சீக்கிரம் சீக்கிரம் ரெடி ஆன. ஓகேயா? என்ன பாக்குற? நான் செத்தப்புறம் எனக்கு நீங்க கொல்லி போடுவீங்கல்ல? பொண்டாட்டி செத்தா புருஷன் தான் கொல்லி போடணும். ஆனா எனக்கு அந்த உரிமை இருக்கா? என்ன தீபிகா? அரவிந்த், என் கடைசி ஆசைய நிறைவேற்றுவீங்களா? உங்களுக்கு டிவோர்ஸ் ஆன அப்புறமும் நான் இன்னும் தாலியோட தான் இருக்கேன். ஆனா அந்த தாலிக்கு மரியாதை இல்லை. நீங்க மறுபடியும் என் கழுத்துல தாலி கட்டுவீங்களா? நம்ம கல்யாணத்தை ரெஜிஸ்டர் ஆபீஸ்ல ரெஜிஸ்டர் பண்ணணும். சட்டபூர்வமா நீங்க தான் என் புருஷன் நான் எல்லார்கிட்டையும் உண்மையோட சொல்லிக்கணும். என் ஆசைய நிறைவேற்றுவீங்களா அரவிந்த்? என்ன தீபிகா, என்ன பேசுற? கொஞ்சம் இடம் கொடுத்தா ரொம்ப உரிமை எடுத்துக்கிற. இங்க பாரு, நீ வியாதி வந்து கஷ்டப்படுறியே, உனக்கு ஒரு ஆறுதலா இருக்கட்டுமேங்கிறதுக்காகத்தான் கவிதா என்னை இங்க அனுப்பிச்சு வச்சா. கவிதா சொன்னாங்கிற ஒரே காரணத்துக்காகத்தான் நானும் இங்க வந்திருக்கேன். ஆனா நீ பேசுறதுல பார்த்தா என்னை ஒரேடே இங்கே தங்க வச்சிடலான்னு பாக்குறியா? நான் அப்படி நினைக்கிறதுல என்ன தப்பு அரவிந்த்? நான் உங்க மனைவியா வாழ்ந்திருக்கேன். நமக்கு டைவர்ஸ் ஆன கையோட அதெல்லாம் முடிஞ்சு போச்சு.
ஏதோ வியாதி வந்து கஷ்டப்பட்டு இருக்கிறேன்னு பரிதாபப்பட்டு இங்க வந்தா என்னது? தாலி கட்டு குடும்பம் நடத்த ஏதோ சொல்லிட்டு இருக்க. அரவிந்த் ப்ளீஸ், நான் செத்து போன அப்புறம் எப்படியும் நீங்க கவிதையோட தான் போய் இருக்க போறீங்க. என் கழுத்துல தாலி கட்டினது என்ன தப்பு? எல்லாத்துக்கும் ஒரு லிமிட் இருக்கு. நீ லிமிட் தாண்டி போயிட்டு இருக்க. சரியில்லை, தப்பு. இது சரியோ தப்போ நீங்க என் கழுத்துல தாலியை கட்டணும். உனக்காக பரிதாபப்பட்டீங்க வந்த பாரு. என்ன சொல்லணும்? இனி ஒரு நிமிஷம் கூட நான் என் கவிதாவுக்கு துரோகம் பண்ணணும்னு நினைக்கிற நீ இருந்தா என்ன, செத்தா எனக்கு என்ன?